வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம தேர்தல் வாக்குறுதிகள் பத்தி பார்க்குறோம். இவங்க எல்லா தேர்தல்லையும் ஒரு வாக்குறுதின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு புக்லெட் போட்டு அடிச்சிடுறாங்க. அது நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி இவங்க மறு வச்சு ஒரு வேஷம், மறு எடுத்து ஒரு வேஷம், அந்த ஒரே தேர்தல் அறிக்கை தான். மேல இருக்கிற கவர் மட்டும் ஒவ்வொரு தேர்தலுக்கு மாறும். சரி, அதை விடுங்க. அதுல ஒரு விஷயம், இந்த பெட்ரோல் விலை, டீசல் விலையை குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களா. ஓகே, நம்ம பெட்ரோல் விலையை மட்டும் எடுத்துப்போமே. 100 ரூபாய், கிட்டத்தட்ட 103 ரூபாய் விற்கிற பெட்ரோல் இன்னைக்கு ரேட்டுக்கு இவங்க 75 ரூபாய்க்கு தருவாங்களாம். எப்படி, கொஞ்சம் பார்ப்போமே. நம்ம 100 ரூபான்னு வச்சுப்போம் பெட்ரோல் விலை. அதுல 4 காம்பனன்ட்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட டீலருக்கு போக வேண்டிய பிரைஸ் ஒரு 57 ரூபாய் 58 ரூபாய் டீலருக்கு அந்த பெட்ரோலுடைய டைரக்ட் விலைக்கு போயிடும். அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ் போடுறாங்க, அது ஒரு 19 ரூபான்னு வச்சுப்போம். ஆக மொத்தம் 75 ரூபாய் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டீலருடைய கமிஷன் ஒரு 14 ரூபாய். அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் போட வேண்டிய வேட் டாக்ஸ், வேல்யூ ஆடட் டாக்ஸ்ன்ற அந்த டாக்ஸை ஒரு 11 ரூபாய். ஸோ ஆக மொத்தம் ஒரு 100 ரூபாய் பெட்ரோல் விலை வச்சுச்சுன்னா ஒரு 57 ரூபாய் டீலருக்கு போகுது. மிச்சம் இருக்கிற ஒரு 18-19 ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டீலருக்கு உண்டான கமிஷன் ஒரு 14 ரூபாய், ஸ்டேட் கவர்மெண்ட் போடுற டாக்ஸ் 11 ரூபாய். ஆக மொத்தம் ஒரு 100 ரூபாய் கணக்கு. இதுல இவங்க 75 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா எப்படி விற்பாங்க? 75 ரூபாய்க்கு யாரோட விலையிலேருந்து கம்மி பண்ணுவாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த டாக்ஸ்ல இருந்து கம்மி பண்ணுவாங்களா? முடியாதுன்னு அந்த புள்ளி வச்ச கூட்டணியில இருக்கிற காங்கிரஸே சொல்லிட்டாங்க. இது டிஎம்கேவோட வாக்குறுதி, எங்களுடைய வாக்குறுதி கிடையாது அப்படின்னு பதறையடிச்சு சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப அதுல இருந்து கை வைக்க முடியாது. பெட்ரோல் உற்பத்திக்கு உண்டான விலையை நீங்க அந்த இந்தியன் ஆயிலோ பிரிட்டிஷ் பாரத் பெட்ரோலியமோ அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துதான் ஆகணும். ஸோ அதையும் கம்மி பண்ண முடியாது. அப்போ இருக்கிறது ரெண்டு தான், டீலருடைய கமிஷனு, ஸ்டேட் கவர்மெண்ட் போடக்கூடிய டாக்ஸ். டீலருடைய கமிஷன் இல்லாம அவங்க ப்ராஃபிட் எப்படி நடத்துவாங்க? அப்போ வேட்ல இருந்து கம்மி பண்ணுவீங்களா? எதுல இருந்து கம்மி பண்ணுவீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கம்மி பண்ணா அது அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ உங்கள இருந்து தான் கம்மி பண்ணுவீங்கன்னா அது இப்பயே பண்ணலாமே, உங்ககிட்ட தானே இருக்காச்சு. அதையும் பண்ணலையே. ஸோ நீங்க 100 ரூபாய் பெட்ரோலை 75 ரூபாய் கம்மி பண்ணுவேன்னு சொல்ற உருட்டெல்லாம் இங்க மக்கள் நம்புறதுக்கு தயாரா இல்லை. ஆனா எல்லா வாக்குறுதி கொடுத்தாலும் ஒரு வாக்குறுதியை கரெக்டா நீங்க நிறைவேற்றிட்டீங்க. என்னன்னா, அந்த பழைய இபி மினிஸ்டரை ஜெயிலுக்கு அனுப்புவேன்னு சொன்னீங்க, அதை கரெக்டா நிறைவேற்றிட்டீங்க. அது இந்த விஷயத்துல உங்களை பாராட்டணும். அதனால இந்த உருட்டுக்கெல்லாம் நம்பாதீங்க மக்களே. 100 ரூபாய் பெட்ரோல் 75 ரூபாய் கம்மியாகும்னு சொல்லிலாம் நீங்க ஏமாந்து இதற்கு வாக்கு போட்டீங்கன்னா நம்ம தான் முட்டாளாயிடுவோம். அதனால நீங்க சிந்திச்சு இந்த தேர்தலில் வாக்களிங்க. பாஜக தாமரை சின்னத்துக்கு வாக்களிப்பீர் தாமரைக்கு.